So welcome friends, in exercise 6.2 15th question பார்க்கலாம். So find the equation of the tangent line to the curve கேக்குறாங்க. Y equal to x square minus 2x plus 7 which is parallel to the line 2x minus y plus 9 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. So find the equation of the tangent line to the curve. Okay, so tangent line. So எது கேக்குறாங்க? Equation of tangent line கேக்குறாங்க. Is parallel to the line. Parallel to the line. இந்த line என்ன ஃபார்ம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? Equation 2x minus y plus 9 equal to 0. Equation of curve என்ன கொடுத்திருக்காங்கன்னா y equal to x square minus 2x so plus 7 equal to 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது equation of tangent இந்த லைன் கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அப்போ கவனிங்க எப்படி போடலான்ட்டு. ஸோ அது ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ஒன்று பேரலல் ஒன்று இருக்கு, பர்பண்டிகுலர் ஒன்று இருக்கு. ஸோ பேரலல்னு கண்டிஷன் வரும்போது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்டும் ஸ்லோப் ஆஃப் லைனும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். பர்பண்டிகுலர்னு வரும்போது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் சாரி m1 into m2 equal to உங்களுக்கு -1 எடுத்து just m2 equal to -1/m சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் given curve எடுத்துக்கிறேன். ஸோ given curve உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to the equation of given curve என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to x square minus 2x plus 7. இதுதான் உங்களுக்கு என்னது? equation of given curve. So first நம்ம என்ன பண்றோம்? இதை differentiate பண்ணி slope கண்டுபிடிக்கிறோம். So differentiate with respect to x. So முதல்ல slope of tangent கண்டுபிடிச்சிடலாம். So slope of tangent equal to நமக்கு என்னது? dy by dx. இதுதான் வந்து slope of tangent. Okay, so slope of tangent is differentiate பண்ணும்போது 2x minus 2 வந்துரும். Okay, so into 1 plus constant 0, so dy by dx equal to 2x minus 2. இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. Okay, so இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்துக்குமே காமன் தான், பேரலலுக்கும் காமன் தான், பர்பண்டிகுலருக்கும் காமன் தான். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பேரலலும் தனியாக கண்டுபிடிக்க போறோம், பர்பண்டிகுலரும் தனியாக கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேரலல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேரலல் கண்டிஷன் எடுத்துக்கும் போது த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபர்ஸ்ட் பேரலல் டு லைன் 2x minus y plus 9 equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேரலல் டு லைன் நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்ம்ல என்னன்னு தெரியும்? y is equal to mx plus c. அந்த y is equal to mx plus c நம்ம இதுக்கு போய் கன்வெர்ட் பண்றோம். ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா this is of form equation of line form வந்து y is equal to mx plus c. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம மாத்தலாம்? yன்றது இந்த பக்கம் போச்சுன்னா plus y ஆயிடும் equal to 2x plus 9. புரியுதுங்களா? இந்த லைனை வந்து நம்ம எந்த ஃபார்ம்ல மாத்துறோம்னா y equal to mx plus c ல மாத்துறேன். எதனால அப்படின்னா இங்க எனக்கு parallel வரும்போது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் டு ஸ்லோப் ஆஃப் லைன் ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் லைன் அப்படின்னா mன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ இது mன்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது வந்து y equal to mx plus c ல மாத்திட்டு இப்போ இதுல பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்ன? எனக்கு 2. ஓகே, ஸோ இப்போ இந்த எம்மோட வேல்யூ தான் எடுத்து நம்ம இந்த பேரலல் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ dy by dx ஈக்குவல் டு பேரலல் தனியா இருக்கு, பர்பண்டிகுலர் தனியா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேரலல் கண்டிஷன் இப்போதான் சொன்னேன், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் டு ஸ்லோப் ஆஃப் லைன் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் dy by dx ஈக்குவல் டு m. ஓகே, ஸோ dy by dx இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன நமக்கு 2x minus 2. ஸோ mோட வேல்யூ என்னது? ஓகே, ஸோ அப்போ 2x இந்த 2 plus 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2x equal to 4. அப்போ x equal to உங்களுக்கு என்ன வந்துடும்? 4 divided by 2 2 வந்துடும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எதில்? ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பேன். இஃப் x equal to 2, if x equal to 2, equation 1 ன்னு கொடுத்துருப்பேன். then equation 1 becomes okay, so equation 1 ன்றது நான் என்ன எடுத்திருக்கேன்? क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to x square minus 2x plus 7 கொடுத்திருக்காங்க. so இதுதான் equation 1. so இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். okay, so y is equal to x ன்றது 2 square minus 2 into 2 plus 7. so 4 minus 4 plus 7. அப்ப என்ன கேன்சல் ஆயிட்டு
y equal to 7 வரும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது, 2 வருது. ஒய்யோட வேல்யூ என்னன்னு வருது, 7. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 7. இதை எடுத்து நான் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ த பாயிண்ட் ஆன் த கிவன் கர்வ் டேஞ்சன்ட், the point on the given curve tangent is parallel to line. ஓகே, நமக்கு எந்த பாயிண்ட் வருது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸோட பாயிண்ட் வந்து 2 வருது, இன்னொரு பாயிண்ட் வந்து 7 வருது. ஓகே, 2,7. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், உங்களுக்கு x1 ஆயிரும், அது வந்து y1 ஆயிரும். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் y minus y1 equal to m into x minus x1. ஓகே, ஸோ y minus y1 என்றது என்னது உங்களுக்கு 7, இது வந்து x1. ஸோ x1 ஓடையும் இது y1 ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைரெக்டாக இந்த m ஓட வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. y1 என்றது 7, m ஓட வேல்யூ 2, x minus x1 ஓட வேல்யூ 2. ஸோ அப்போ ஈக்குவேஷன் y minus 7 equal to 2x minus 4. ஸோ 2x அப்படியே இருக்கு, பாசிட்டிவாக இருக்கட்டும். ஸோ ப்ளஸ் y இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. மைனஸ் 4 ப்ளஸ் 7 என்ன ஆன்சர் வந்துடும், ப்ளஸ் 3 வந்துடும். இதுதான் உங்களுக்கு என்னது parallel, the equation of the tangent line to the given curve which is parallel to the line. எந்த லைன் parallel இருக்கிறது, 2x minus y plus 9 equal to 0 இருக்கிற parallel இருக்கிற லைன் எதுதான், 2x minus y plus 3 equal to 0 அப்படின்னு முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்பண்டிகுலர் இருக்கு. ஓகே, ஸோ பர்பண்டிகுலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ல, 5y minus 15x equal to 13. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இதை வந்து எப்படி மாற்றணும், ஃபார்ம் y equal to mx plus 6 இந்த ஜெனரல் ஃபார்ம்ல மாற்றினா தான் நம்ம ஸ்லோப் ஆஃப் லைன் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்லோப் ஆஃப் லைனையும் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தான் ஈக்குவல் பண்ணும். அது பேரலல் இருக்கு, பர்பண்டிகுலர் பாருங்க. ஸோ இப்போ 5y equal to 13, மைனஸ் 15x இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 15x. ஓகே, ஸோ இது இந்த ஃபார்ம்ல மாற்றணும்னா y equal to 15x, சாரி இந்த y வந்து இந்த பக்கம் கீழே டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பக்கம் நமக்கு y இருக்கு, இங்கே 5y இருக்கு. ஸோ இது டிவைட் பண்ணும்போது இங்கே டிவைடட் பை 5, இங்கே டிவைடட் பை 5. ஸோ y equal to 13 by 5 plus 15 by 5 என்ன ஆயிடுச்சு, 3xன்னு வந்துடும். ஓகே, ஸோ y equal to உங்களுக்கு ஃபார்ம் அப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ 3x plus 13 by 5 வந்துருச்சு. ஸோ 3x plus 13 by 5. இப்போ இந்த m ஓட வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது கான்ஸ்டன்ட், x அப்படியே வந்துருச்சு, y அப்படியே வந்துருச்சு. m ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, அப்போ எனக்கு 3 வந்திருக்கு. ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் ஈக்குவல் டு m ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பேரலல் என்ன பண்ணுவோம்னா, ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் டு ஸ்லோப் ஆஃப் லைனை ஈக்குவல்னு போட்டோம். ஆனால் பர்பண்டிகுலர் எப்படி வரும்னா, dy by dx ஈக்குவல் டு m தான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் லைன். ஓகே, ஸோ ஆனால் அதில் பர்பண்டிகுலரில் உங்களுக்கு லைன் அப்படின்றது என்னன்னா, டேஞ்சன்ட் வந்து dy by dx, பர்பண்டிகுலர் கண்டிஷன் வரும்போது மைனஸ் 1 by mன்னு வரும். ஓகே, ஸோ ஏன்னா பேரலல் வரும்போது கண்டிஷன் m1 ஈக்குவல் டு m2 வந்துடும். பர்பண்டிகுலர் வரும்போது m1 இன்டூ m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, ஸோ m2ஓட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. m1 இன்டூ 3 ஈக்குவல் டு மைனஸ் 1னா m1 ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும், மைனஸ் 1 by 3. இந்த மைனஸ் 1 by 3 தான் எடுத்து நம்ம இப்போ எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணலாம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ dy by dx நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரெண்டுத்துக்கும் காமன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x மைனஸ் 2 வந்திருக்கும். ஸோ அந்த 2x மைனஸ் 2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எம்மோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மைனஸ் 1 by m. ஸோ மைனஸ் 1 by 3. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த dy by dx in mன்றது, இந்த dy by dx ஈக்குவல் டு mன்றது இந்த m1 இன்டூ m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த m தான் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஆனால் பேரலல் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இந்த 3 எடுத்து இங்கே போட்டுப்போம். ஆனால் பர்பண்டிகுலர் என்ன பண்ணும், இது மாதிரி ஈக்குவல் டு -1 போட்டு இந்த எம்மோட வேல்யூ தான் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அப்புறமே என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2x -2 -1/3 இந்த பக்கம் வந்தால் +1/3 = 0. ஸோ 2x. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், சாரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2x = -1/3 + 2. ஸோ 2x = என்ன வந்துடும், எல்சிஎம் 3. ஸோ -1 + 6 வந்துடும். ஸோ -1 + 6 என்ன வந்துடும் உங்களுக்கு, 2x = +5/3. ஓகே, ஸோ அப்போ x = 5/3னா 5/3, 2/1 இந்த பக்கம் வந்ததுன்னா 1/2 வந்துடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு 5/6 வந்துடுச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த y = சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு y-ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் put x = 5.6 in equation 1. ஸ்டார்டிங்ல ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருப்போம், 2x x² - 2x + 7 எடுத்திருப்போம். அந்த x² - 2x + 7 இந்த x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. put x = 5/6 in first equation. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ல, y = x² - 2x + 7. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y = 5/6 the whole square -2 × 5/6 + 7. ஓகே, ஸோ 5/6 the whole square-னா 25/36 மைனஸ் கேன்சல் பண்ணோம்னா 5/3 + 7. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆகிடும், எல்சிஎம் 36 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக 25ன்றது அப்படியே வந்துடும். ஸோ மைனஸ் இங்கே 3 × 12 பண்ணோம். ஸோ 5 12s 16 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 7 × 36 42 252. ஓகே, ஸோ 252 + 25 என்னது உங்களுக்கு 277. So 277 - 60 = 7 1 217. So y = 217 divided by 36. So x ஓட வேல்யூ 5/6, y ஓட வேல்யூ 217/36. இதை எடுத்து போய் இதுதான் நமக்கு x1 ஓட வேல்யூ, இதுதான் நமக்கு y1 ஓட வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து போய் ஜெனரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு y1 ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து x1 ஓட வேல்யூ, y - y1 = m × x - x1. ஓகே, ஸோ இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வரும். ஸோ y - y1 ஓட வேல்யூ -217/36 = m-ன்றதுல இப்போ தான் சொன்னேன் -1/3 × x - x1ன்றது 5/6. இதை இப்போ அப்படியே இருக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ y - 217 இருக்கு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், எல்சிஎம் 36. ஸோ 36y - 217 = -1/3x minus into minus plus 5/18. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணது வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/18. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த எல்சிஎம் எடுத்துடலாம் இதுக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 36y minus 217 divided by 36 equal to எல்சிஎம் எடுத்தோம்னா 18, இதை அப்போ 6 கூட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் 6x ப்ளஸ் 5 வந்துடும். இதை டேரெக்டாக அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம். 118 218 சார் 36. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு அந்த பக்கம் தான் ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 36y minus 27 equal to 2 into minus 6x plus 5. So 36y minus 27 equal to minus 12x plus 10. So minus 12x இந்த பக்கம் வந்ததுன்னா plus 12x plus 36y minus 27. So இந்த பக்கம் வரும்போது minus 10 equal to 0. Therefore 12x plus 36y minus 27 minus 10. So minus 37 equal to 0 வரும். So 12x plus 36y minus ஒரு நிமிஷம்ப்பா,
118 18 சாரி இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் 36y மைனஸ் 217 வரும் ஓகே ஸோ ப்ளஸ் 36y மைனஸ் 217 ஸோ அப்போ 217 மைனஸ் 10 ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு 227 வந்துடும் ஈக்குவல் டு 0 இதுதான் உங்களுக்கு perpendicular okay so the equation of tangent line to the given curve which is perpendicular to the line எந்த லைனுக்கு perpendicular 5x minus 5y minus 5x equal to 13 க்கு perpendicular line எது உங்களுக்கு 12x plus 36y minus 227 equal to 0 okay thank you